Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒரு நாளில் வரல உங்கள் கவலை, ஒரு நாளில் வரல உங்கள் பாரம், வாழ்நாள் முழுக்க என்ன சொல்லிகிட்டு இருந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒரு நாளில் உண்டாகலை இதெல்லாம். ஒரு நாளில் உங்களை அப்படியே உங்களை மனதை அப்படியே பாதிச்சிடல. இன்றைக்கி கவலையோடு, பாரத்தோடு, பயத்தோடு, சந்தேகத்தோடு, விரக்தியோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்கள் சொல்லுகிறேன், உங்களுடைய எண்ணங்கள் தான் காரணம். விசுவாசியாக இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. பொருளாதார பெருக்கத்தை குறித்து போதித்து வருகிறேன். தேவன் பெருக்கத்தின் தேவன். பெருக்கத்துக்காகவே விதைப்பு அறுப்பு என்கிற ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பூமியிலே எல்லாவற்றிலும் நாம் பெருக முடியும், பொருளாதாரத்திலும் பெருக முடியும் என்று காண்பித்தேன். சமீபத்திலே இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேன். அது என்னவென்றால், இந்த பொருளாதார பெருக்கத்தை குறித்து மனதின் எண்ணங்கள் சீராக இல்லை என்றால், சரிப்படுத்தவில்லை என்றால், மனதின் எண்ணத்தை சரிப்படுத்தவில்லை என்றால் நாம் பொருளாதார ரீதியிலே நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடியாது. எண்ணங்கள் மாற வேணும், அப்பொழுது தான் பொருளாதார நிலை மாற முடியும். இதை குறித்து தான் போதித்து வருகிறேன். அப்போ பெருக்கத்தின் எண்ணம் உண்டாக வேண்டும், செழிப்பின் எண்ணங்கள் உண்டாக வேண்டும். எண்ணம் எப்படியோ அப்படி தான் நாம் இருக்க போகிறோம். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா என்று சொன்னால் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று இருக்கிறது. மனுஷனுக்கு 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி என்கிறது உள்ளான பகுதி, நாம் பார்க்க முடியாது, உள்ளே இருக்கிற ஒரு பகுதி. அது புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆவி, மனிதன் ஆவியாக இருக்கிறான். தேவன் ஆவியாக இருக்கிறது போல மனுஷனும் ஆவியாக இருக்கிறான், உள்ளான மனிதன். ஆத்துமா என்கிறது நம்முடைய அறிவு எல்லாம் அடங்கிய நம்முடைய மனம் என்கிறது தான் ஆத்துமா என்று வேதம் போதிக்கிறது. பிறகு சரீரம் என்கிறது நம்ம வெளிப்புற பகுதி. அப்போ ஆத்துமா வாழ்கிறது போல் நம்முடைய மனதிலே, நம்முடைய அறிவிலே வாழ்வு ஏற்படும் போது எல்லாவற்றிலும் வாழ்வு ஏற்படுகிறது தான். சுகத்திலும் வாழ்வு, பொருளாதாரத்திலும் வாழ்வு, எல்லாவற்றிலும் வாழ்வு. எல்லாவற்றிலும் வாழ்வு எதோடு கனெக்ட் ஆகிருக்குது? நம்முடைய ஆத்துமா வாழ்வோடு கனெக்ட் ஆகிருக்கிறது. அதே தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதுக்கு மேலேயும் இருக்க முடியாது, கீழேயும் இருக்க முடியாது. அவனுடைய நினைவுகள் அவனுடைய நிலையை நிர்ணயித்து விடுகிறது. நாம் இன்றைக்கு இருக்கிறது நம்முடைய நினைவுகள் நிமித்தம் தான் அப்படி இருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்ல விதத்தில் மாற வேணும் என்றால் நம்முடைய நினைவுகளை இன்றைக்கு மாற்ற வேணும். அப்பொழுது தான் நாளைய வாழ்க்கை மாறும், முன்னேற்றமானதாக இருக்கும். அப்போ வேத வசனம் திட்டவட்டமாக நினைவுகளை குறித்து அல்லது எண்ணங்களை குறித்து சில காரியங்களை போதிக்கிறது. எண்ணங்கள் எப்படி நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்தை தடை செய்கிறது என்பதை குறித்தெல்லாம் வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. எல்லாவற்றையுமே எப்படி தடை செய்கிறது, எப்படி எண்ணத்திலே கட்டுகள், மனதிலே கட்டுகள் ஏற்படுகிறது, எப்படி அது நம்மை தேவனுடைய சித்தத்தில் வாழாதபடிக்கு அது செய்து விடுகிறது என்பதை குறித்தெல்லாம் வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தேன். அதிலிருந்து சில காரியங்களை சொன்னேன், இன்னும் சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எண்ணங்களை குறித்து தான் பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு போராட்டம் இருக்குது நமக்கு. ஆவிக்குரிய போராட்டம்னா அநேகருக்கு இன்றைக்கு பல விதமான எண்ணங்கள் இருக்கிறது. அதை குறித்து ஏதோ பிசாசோட பெரிய போராட்டம் என்று. பிசாசோட போராட்டத்தெல்லாம் இயேசு முடிச்சிட்டாரு. இன்றைக்கு நம்முடைய போராட்டம் நம்முடைய மனதளவில் இருக்கிறதாம். மனம் என்கிற அந்த போர்க்களத்திலே நடக்கிற போராட்டத்தை குறித்து தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இந்த மனதிலே அரண்கள் உண்டாயிருக்கிறதாம். அந்த அரண்களை நிர்மூலமாக்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அரண்கள்னா என்ன? கோட்டை செவரு. கோட்டை செவருனா என்ன? கோட்டை செவரு என்று சொன்னால் அதுக்குள்ளே ஆட்களை வச்சு பூட்டிடலாம், யாரும் வெளியே வர முடியாது, யாரும் உள்ளே போக முடியாது. அப்படி லாக்இன் பண்ணுகிற, அப்படி கட்டி வைக்கிற ஒரு இடம் போல் அது கோட்டை செவருன்னு சொல்லும்போது. அரண்கள், அந்த அரண்னை தாண்டி வெளியே போக முடியாது, தாண்டி உள்ளே வரவும் முடியாது. அப்பேற்பட்ட அரண்கள். மனதில் அரண்கள் வரும்போது அங்கே என்ன ஆகிறது? நாம் சில அந்த எண்ணங்களுக்குள்ளாக சிக்கி கொண்டு வாழ்க்கையை மாற்ற முடியாதவர்களாய், மாற்றிக்கொள்ள முடியாதவர்களாய் தவித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு அரண் போல கிளம்பி விட்டது. அரண் எப்படி கிளம்புகிறது? ஓவர் நைட், ஒரே ராத்திரியில் அரண் உண்டாயிடுறது இல்லை. அரண் என்கிறது இப்போ கோட்டை சவர் மாதிரி தான் பாருங்கள். ஒரு செங்கல் மேலே ஒரு செங்கல் வச்சு தான் கட்டணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தான் பெரிய கோட்டை சவர் உண்டாகிறது. அதுபோல தான் அரண்களும் உண்டாயிருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனங்களிலே வாசிக்கும்போது தாட்ஸ், இமேஜினேஷன்ஸ், ஸ்ட்ராங் ஹோல்ஸ் என்று அந்த 3 வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழில் எண்ணங்கள், தர்க்கங்கள், அரண்கள் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தர்க்கங்கள் என்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் அநேக மொழிபெயர்ப்புகளில் இமேஜினேஷன்ஸ் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரண்களுக்கு பதிலாக ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தாட்ஸ், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு அல்லது அரண்கள் ஓவர் நைட்டாக ஒரே ராத்திரியில் உண்டாகிறது இல்லை. ஒரு கட்டடம் எழும்புவது போல் மெல்லமாக அதுக்கு அஸ்திபாரம் போட்டு அதுக்கு ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் வச்சு இப்படியே ஒரு நாளடைவில் ஏற்படுகிற ஒன்று தான் அது. எதில் ஆரம்பிக்கிறது? எண்ணங்கள்லே ஆரம்பிக்கிறது. அது எண்ணங்கள் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது பாருங்கள். அப்புறம் தான் அரண்கள் ஆகிறது. அதை தெளிவாக வேதவசனம் போதிக்கிறது. அப்போ அரண் ஆகிட்ட பிறகு என்ன ஆகிறது? மனக்கட்டுகள் உண்டாகி விடுகிறது. அரண் என்று சொன்னால் அப்படியே எதுக்குள்ளேயோ சிக்கி கொண்டு 4 செவுத்துக்கு நடுவில் நிற்கிறது மாதிரி ஆகி போயிடுது பாருங்கள். அதுதான் அரண். மனக்கட்டுகள் அல்லது மனதில் ஏற்படுகிற அரண்னை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சிலருக்கு இந்த சரீரத்தை, தங்களுடைய சரீரத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற சில எண்ணங்கள் திடீர்னு உருவாகி விடுகிறது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் இந்த சரீரத்தை ஒழுங்காக சாப்பிட்ணும், ஒழுங்காக இதை எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுங்காக சில காரியங்களை செய்தால் இந்த சரீரம் ஆரோக்கியமானதாக சுகமாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே அதை விரும்புகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? சரி, நாளையிலேருந்து நான் மாற்றிக்க போகிறேன், நான் சாப்பிட்ற விதத்தை மாற்றிக்க போகிறேன், இந்த டால்டாவையும் வெண்ணையும் நெய்யும் போட்டு சாப்பிட்டு தான் உடம்பு இப்படி இருக்குது. ஆகவே இந்த உடம்பு எப்படியாவது குறைக்கணுமாக்கும், இனிமேல் கரெக்டாக இருக்கணுமாக்கும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது அதை மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே உள்ளத்தில் எண்ணங்கள் வேறு மாதிரி இருந்துருக்குது. நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், டால்டாவில் போட்டு சமைச்சா தான் நல்லாயிருக்கும், வெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இது இல்லாமல் சாப்பிட முடியாது, அது இல்லாமல் சாப்பிட முடியாது, தவறான எண்ணங்களை வைத்து அதிலேயே பழகி வருஷ கணக்கில் அப்படியே சாப்பிட்டு அப்படியே பழகி ஒரு ஹேபிட் ஒன்று, ஒரு பழக்க வழக்கம் என்கிற காரியம் செட் ஆகிடுது பாருங்கள். காலகாலமாக செட் ஆகிறதுனால எண்ணம் மட்டும் இல்லை, அது அப்படியே கற்பனை அளவுலையும் இமேஜினேஷன் ஆகி அப்புறம் அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிடுச்சு, ஒரு பெரிய அரண் போல் ஆகிட்டுது. அப்போ தவறான ஆகாரங்களை சாப்பிடுகிறது அல்லது ஆரோக்கியமற்ற விதத்தில் சாப்பிடுகிறது, உடம்புக்கு எது நல்லது இல்லையோ அதையே சாப்பிட்றது, அதில் தான் ருசி இருக்குது, அதில் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதையே விரும்பி சாப்பிட்றதுங்கிறது ஒரு நீண்ட கால பழக்க வழக்கமாக இருக்கிறதுனால அதை உடனடியாக அதை உடனே மாற்ற முடியறதில்லை. அப்போ அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க, முடியல. இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, கடைசியில் அதுதான் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதான் சாப்பிட்றாங்க. அதை தான் கட்டுன்றேன். அது மனதில் இருக்கிற கட்டு. மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும், மனதில் ஒரு பெரிய புதுப்பிக்குதல் நடைபெற வேண்டும். அப்படி நடைபெற்றால் தான் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்ற முடியும். அவர்கள் நடைமுறையில் அவர்கள் சரியான ஆகாரத்தை சாப்பிட முடியும். இன்னொரு உதாரணத்தை சொல்ல பாருங்க. அதே போல தான் செழிப்பில் அநேகருக்கு மனக்கட்டுகள் இருக்குது பாருங்கள். அவர்கள் கொஞ்சம் காசு நல்ல அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குடும்பத்தை நல்லா கவனிக்கலாமே, கர்த்தருடைய காரியங்களுக்காக கொடுக்கலாமேன்னு இருக்குது. இருந்தாலும் பொதுவாக பணம்னா நமக்கு கெடுதி, பணம் நம்மளை கெடுக்குதாக்கும், பணம் நல்லது இல்லையாக்கும், பணம் பிசாசிட்டு வருதாக்கும், பணம் வைத்திருக்கிறவரெல்லாம் சரியில்லையாக்கும், இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் அங்கே இருந்து கொண்டு காலகாலமாக அதிலே பழகி விட்டபடினாலே, அப்படியே அவர்கள் எண்ணுகிறபடினாலே, அப்படியே போதித்து அப்படியே அதை எண்ணி அதையே கேட்டு அதையே பாடி அதையே சாட்சியாக கேட்டு இப்படியே இருந்ததுனால அவர்கள் திடீரென்று பணத்தை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் இப்போ நாம் பேசுகிற விதத்தில் அவர்கள் எண்ண முடியாது. ஏனென்றால் அவருடைய பாரம்பரியம் வித்தியாசமானது. அதிலிருந்து விட்டார்கள். ஒரு மனக்கட்டு மாதிரி ஆகிடுது பாருங்கள். இப்படி யோசிக்க முடியாது. தேவன் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர்ன்றெல்லாம் யோசிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கேட்டதெல்லாம் வித்தியாசமான போதனைகள், வித்தியாசமான எண்ணங்கள் உருவாகிவிட்டது. அந்த எண்ணங்கள் இமேஜினேஷன்ஸ் ஆகி அந்த இமேஜினேஷன்ஸ் பிறகு அரண்களாக உருவெடுத்து விட்டது அவர்களுக்குள்ள. இது நாளடைவில் வெகு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இப்படி தான் காரியங்கள்லாம் நடந்திருக்கிறது அவர்களுக்குள்ள. அதற்காக தான் போன தடவை ஒரு காரியத்தை நான் சுட்டி காண்பித்தேன். பழைய ஏற்பாட்டில் மூல பாஷை எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது வேதாமம். அதில் இமேஜினேஷன்ஸ் என்று மொழிபெயர்க்கப்படுகிற வார்த்தையும் மெடிடேஷன்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தையும் ரெண்டும் ஒரே எபிரேய பாஷையிலிருந்து தான் வருகிறது. அதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ இமேஜினேஷன்ஸ் என்று சொன்னால் அது மெடிடேஷன், மெடிடேஷன் சொன்னால் இமேஜினேஷன், மெடிடேஷனுக்கு இமேஜினேஷனுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதை நான் எடுத்து காண்பித்தேன். ஆனால் இன்னொரு காரியம் என்னென்னு சொன்னால், மெடிடேஷன் அல்லது தியானம் என்கிற வார்த்தையை நாம் டிக்ஷனரியில் பார்க்க போவோம் என்றால், ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நம்முடைய வாயிலே சொல்லி கொண்டிருப்பது.
அதனால தான் போன தடவை சங்கீதம் 1 பார்த்தோம். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கிறான். அந்த தியானம் என்கிற வார்த்தையும் இமேஜினேஷன் என்கிற வார்த்தையும் ஒரே எபிரே வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்போ தியானித்து கொண்டிருக்கும்போது என்ன நடக்குது? அவனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செழிப்பானவனாக மாறுறான். கர்த்தருடைய வசனத்தையே தியானித்து கொண்டிருக்கும்போது ஒரு வேறு விதமான ஒரு அரண் உண்டாகிறது. தரித்திரம் நுழைய முடியாத ஒரு அரண், வெற்றி அங்கே தங்குகிறது அவனுடைய வீட்டில். அவனுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி நுழைய முடியல. தரித்திரத்தால் குறைவு, பற்றாக்குறை என்கிற எண்ணமே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அரண் அவனுக்குள்ளே உண்டாகி விடுகிறது. அப்போ மெடிடேஷன் என்கிற வார்த்தையும் தியானம் என்கிற வார்த்தையும் ஒன்று என்று காண்பித்தேன். மெடிடேஷன் என்கிற வார்த்தையை டிக்ஷனரியில் பார்க்க போனால் என்ன சொல்லுகிறது? ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப வாயில் சொல்லி கொண்டே இருப்பது. அதனால்தான் பாருங்கள், யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாகன்னு தமிழில் வருது இல்லையா? அதனுடைய முழு அர்த்தமும் ஆழமும் அங்கே ஆங்கிலத்தில் தான் ரொம்ப வருது. திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் அவுட் ஆஃப் யுவர் மவுத். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன சொல்லுது? இது பிரிய வேண்டாம், ஆனால் இரவும் பகலும் இது தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போ நான் எளிய முறையில் அதை மொழிபெயர்க்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயிலே எப்போதும் இருக்கட்டும், இந்த வேத வசனம் எப்போதும் வாயிலேயே இருக்கட்டும், இது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. பிரியாமல் இருந்து எப்போதுமே இதை நீ பேசிக்கொண்டே இரு. அதுதான் மெடிடேஷன். யூ ஷல் மெடிடேட் ஆன் இட் டே அண்ட் நைட். டோன்ட் லெட் இட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத் பட் யூ ஷல் மெடிடேட்னு சொன்னால் வாயை விட்டு பிரியக்கூடாது, வாயில் எப்போவுமே இது இருக்கட்டும், அப்படி அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இப்படி தான் அரண்கள் உண்டாகிறது. அதாவது தவறான காரியங்களை குறித்த அரண் அப்படி தான் உண்டாகிறது. தேவனுடைய வசனத்தை கொண்டு ஒரு பலத்த அரணை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பழைய அரணை இடித்து போட்டுவிட்டு பயம், சந்தேகம், கவலை என்கிற அரண்களை இடித்து போட்டு தைரியம், விசுவாசம், தன்னம்பிக்கை போன்ற அரண்களை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். பொருளாதார ரீதியிலும் ஒரு பெரிய அரணை உருவாக்க வேண்டும். தரித்திரமே எண்ணத்தில் நுழையாதபடிக்கு ஒரு பெரிய அரணை உருவாக்க வேண்டும். பொருளாதார செழிப்பை குறித்த பயமோ சந்தேகமோ கவலையோ ஏற்படாதபடிக்கு ஒரு பெரிய அரணை நாம் உருவாக்க வேண்டும். இப்படி தான் இது வேலை செய்கிறது பாருங்கள். அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், கொஞ்சம் காலம் அதை செய்து 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 தான் அப்படிப்பட்ட ஒரு அரண் உருவாகிறது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எப்படி இந்த தவறான அரண்கள் உள்ளத்திலே உருவெடுக்கிறது என்று பார்க்கலாம். மனதிலே எப்படி தவறான அரண்கள் உண்டாகிறது என்பதை மத்தேயு 6:25 வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொல்லுகிறார் 27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். கவலை எப்படி வர்றதுன்னு சொல்கிறார். அநேகர் இன்றைக்கு கவலையில் இருக்கிறீங்க. பாரம், கவலை, பயம் இதுதான் இருக்குது உள்ளத்தில். எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்க. அதுதான் காண்பிக்கிறேன். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் 31 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆங்கிலத்தில் மறுபடியும் ரொம்ப அழகாக வருது 31 ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா டேக் நோ தாட். கவலைப்படாதிருங்கள்ன்றதை டேக் நோ தாட், எண்ணத்தை எடுக்காதீர்கள். கவலை என்கிறது ஒரு எண்ணம் பாருங்கள், எண்ணத்தின் வடிவில் தான் வருது. அப்புறம் தான் அது பெரிய அரணாயிடுது உள்ள. எண்ணத்தின் வடிவில் அது கவலை வரும்போது ஐயோ என்ன பண்ண போகிறோம், எண்ணத்தை சாப்பிட போகிறோம், எண்ணத்தை குடிக்க போகிறோம், எண்ணத்தை உடுத்த போகிறோம், எப்படி துணி வாங்க போகிறோம், எப்படி ரெண்ட்டு கட்ட போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் பாருங்கள். அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். டேக் நோ தாட். டேக் நோ தாட் சேயிங் என்று சொல்லி வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி அந்த கவலையின் எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். பாருங்கள், சம்பளத்தை கையில் வாங்கினோடனே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து தட்டி பார்க்குது உள்ளத்தையும் மனதையும். என்ன எண்ணம்? இது எங்கே பற்ற போகுது? போன மாதம் பத்தலை, இது எப்போ தான் பத்துச்சு, எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் ஒன்றும் பற்ற மாட்டேங்குதாக்கும், இது எப்படி பற்ற போகுதுங்கிற எண்ணம் வருது பாருங்கள். இதில் எப்படி வச்சு சமாளிக்கிறது இந்த மாதம் பூரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது.
இது எப்படின்னா எண்ணம் வந்து வாசலில் நிற்குது, உங்களுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் போய் அதே எண்ணத்தோட வீட்டுக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு உங்கள் மனைவிக்கிட்ட போய் வாங்கினேன், அதான் யோசித்துக்கிட்டு இருந்தேன், என்னத்தை சாப்பிட்டு இதில் என்னத்தை நம்ம நாளை கழிக்க போகிறோன்னு தெரியல, 31ஆம் தேதி வரைக்கும் இது வருமா, போன மாதம் 15ஆம் தேதி கூட வரலையே, இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இதுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, இதை தான் யோசித்துக்கிட்டே வர்றேன், எனக்கு மனசு ஒரே பாரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்கிறீங்க பாருங்கள். சொன்ன உடனே நீங்கள் அதை சொந்தமாக்கிட்டீங்க. கதவை திறந்து அந்த எண்ணத்தை உள்ளே வரவேற்று அதுக்கு ஒரு நாற்காலியை கொடுத்து உட்கார வச்சு கட்டில் போட்டு படுக்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு. தங்கிடுது அந்த எண்ணம் வந்து. அது வந்தது மட்டும் இல்லை, அந்த வந்த எண்ணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? நீ என்றைக்கு வாயை திறந்து சொன்னீங்களோ அப்போ அந்த எண்ணம் உங்களுடையது ஆயிற்று. நல்லா கவனிக்க வேணும். அதான் சொல்கிறார் இயேசு, டேக் நோ தாட் சேயிங். யூ ஆர் டேக்கிங் தாட்ஸ் பை சேயிங். சொல்லுகிறதுனால தான் எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறோம். சொல்லாமல் இருந்தாலும் எண்ணம் நம்மளுடைய ஆகிறது இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணம் வருது நம்மக்கிட்ட? எல்லா எண்ணத்தையும் நம்ம எடுத்துக்கொள்கிறது இல்லை. எவ்வளவு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. எல்லா எண்ணமும் வந்து நம்முடைய மனதை தட்டி கொண்டிருக்கிறது, உள்ள நுழையும்படி அனுமதி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மனமும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கடகடன் ப்ராசஸ் பண்ணி எந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், எந்த எண்ணத்தை நிராகரிக்க போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. சேவ் திஸ் டிலீட் திஸ் என்ற மாதிரி கம்ப்யூட்டரில் சேவ் டிலீட்னு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி மனது வேலை செய்யுது. மனதை வச்சு தான் கம்ப்யூட்டரை உருவாக்குனாங்க. இதுதான் பேட்டர்ன் கம்ப்யூட்டருக்கு. அப்போ மனதில் வந்து எண்ணங்கள் தட்டி கொண்டிருக்கிறது. 1000 எண்ணங்கள் வருது. பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி சொன்னார், எதிர் வீட்டுக்காரர் இப்படி சொன்னார், அண்ணன் இப்படி சொன்னால், தம்பி இப்படி சொன்னால், வீட்டில் இப்படி சொன்னாங்க. எல்லா எண்ணமும் வந்து அப்படியே தட்டி கொண்டிருக்கிறது. நாம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்கிறது, நாம் எதை பேச போகிறோன்றதில் இருக்குது. பேசுகிறதுனால தான் எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறோம். அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்ட உடனே எண்ணத்தை புசிக்க போகிறோம், எண்ணத்தை சாப்பிட போகிறோம், எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் பாருங்கள். அந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டீங்க சொன்னதன் மூலமாக எடுத்துக்கிட்டதுனால அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. இப்போ இமேஜினேஷன்ஸ் ஆகுது. தர்க்கங்கள்னால் அதை வச்சு ரீசனிங் நடக்குது உள்ள. அப்படியே அதை வச்சு அப்படியே உள்ள, ஆமாம் போன மாதமும் அப்படி தான், போன வருஷம் பூரா அப்படி தான் இருந்தது, வாழ்நாள் முழுக்க அப்படி தான் இருந்திருக்குது, எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது, நாடே அப்படி தான் இருக்குதாக்கும், நாடே கடனில் இருக்குதாக்கும், எல்லாருமே கஷ்டம் இருக்குதாக்கும், எல்லாருக்குமே கஷ்டம்தானாக்கும், உலகமே அப்படி தான் இருக்குதாக்கும். அப்படியே இந்த எண்ணங்கள், தர்க்கங்கள், அது அப்படியே இந்த கற்பனை அப்படியே உள்ளே வேலை செய்து பாருங்கள். அது செஞ்சு நாளடைவில் அது திரும்ப சொல்லி திரும்ப பேசி கடைசியில் அது பலத்த அரண்களாகி விடுகிறது. இப்படி தான் தவறான எண்ணங்கள் நம்ம வந்து ஆட்கொள்ளுகிறது. நல்லா புரிந்து கொள்ள வேணும். ஒரு நாளில் வரல உங்கள் கவலை, ஒரு நாளில் வரல உங்கள் பாரம், வாழ்நாள் முழுக்க என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒரு நாளில் உண்டாகலை இதெல்லாம். ஒரு நாளில் வந்து உங்களை மனதை வந்து அப்படியே பாதிச்சிடல. இன்றைக்கி கவலையோடு, பாரத்தோடு, பயத்தோடு, சந்தேகத்தோடு, விரக்தியோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்கள் சொல்லுகிறேன், உங்களுடைய எண்ணங்கள் தான் காரணம். விசுவாசியாக இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவிசுவாசியாக இருக்கிறவர்களுக்கு அல்லது கடவுளோடு ஒரு பெரிய உறவு இல்லாதவர்களுக்கு, கடவுளை அறியாதவர்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளாயிராதவர்களுக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பிரச்சனைன்னு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. அவங்க கவலையை தான் அவங்க பேசணும், வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. போய் அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் அண்ணன் தம்பிக்கிட்டேயும் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு தான் வர முடியும். கவலையாக இருக்குது, பாரமாக இருக்குது, எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் தான் பேச முடியும் அவங்களுக்கு. ஏன்னா அவர்கள் நம்பிக்கையற்ற ஜனங்கள், அவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் கிடையாது. கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் தானே அந்த வார்த்தையில் பேச முடியும். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை அறிஞ்சிருந்தால் தானே அதை பேச முடியும். கர்த்தரை நம்பினா தானே அதை பேச முடியும். அவங்களுக்கு அந்த சாய்ஸ் கிடையாது பாருங்கள், அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது, அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சைடு தான். உலகம் எப்படி தான், இங்கே கஷ்டம்தான், இங்கே தரித்திரம் தான், இங்கே வியாதி தான், இங்கே நோய் தான், இங்கே இது தான் அப்படின்னு அதை தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதையே தான் பேசி கொண்டிருக்க முடியும் அவர்களால், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசி அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்கிறவன், அவனுக்கு எண்ணங்கள் வரும்போது அவன் எந்த எண்ணங்களை தெரிந்தெடுத்து கொள்ளலாம் என்கிறதை அவன் அலசி பார்க்க முடியும். இந்த எண்ணம் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கேற்ற எண்ணமாக இருந்தால் அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். வார்த்தைக்கு ஒவ்வாத எண்ணமாக இருந்தால் நான் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா அந்த எண்ணம், வார்த்தையிலிருந்து வர்றதா அந்த எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ தவறான எண்ணங்கள் வர்றது எப்படி? தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்து அது கற்பனையாக, இமேஜினேஷனாக மாறி அது பெரிய அரணாகி மனக்கட்டுகள் உண்டாகிறது. இயலாமையும் பலவீனமும் சுகவீனமும் தரித்திரமும் எல்லாம் இப்படி தான் மனுஷனை ஆட்கொள்கிறது, எண்ணத்தில் ஆட்கொள்கிறது. அப்புறம் வாழ்க்கையே அப்படி ஆகிடுது. எண்ணத்திலும் கற்பனையிலும், தாட்ஸ்லையும் இமேஜினேஷன்லையும் எது வந்து செட் ஆகிடுச்சோ அதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இதுதான் அதனுடைய கருத்தை.
எண்ணத்தில் என்ன குடி புகுந்து விட்டதோ, என்ன தங்கி விட்டதோ, என்ன படமாகி விட்டதோ, இமேஜினேஷன்ஸ்னால் தான் படம். என்ன படத்தை நீங்கள் காண்கிறீர்களோ, உங்களை எப்படி காண்கிறீர்களோ, உங்களை தரித்திரராக, சுகவீனராக, இயலாமையில் இருக்கிறவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக அப்படி கண்டீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு உண்டாக முடியும். எண்ண மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ பாருங்கள், சரியான எண்ணங்கள் எப்படி வர முடியும்? விசுவாசி என்ன பண்ணுகிறான்? எண்ணங்கள் வரும்போது அவன் அலசி பார்க்குறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற எண்ணமாக இது. அவனும் அதே சம்பளத்தை வாங்குகிறான். ஆனால் அவன் வேறு விதமாக சிந்திக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? சரி, சாதாரணமாக இது பத்தாதுன்னு தெரியுது, ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை. அவர் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அதை கொடுத்தார். 5000 பேர் சாப்பிட்டார்கள், 12 கூட மீந்தது. அப்படி இருக்கும்போது அந்த இயேசுவின் நாமத்திலே, அந்த நாமத்தின் அதிகாரத்திலே இந்த காசை நான் எடுத்துக்கொண்டு போய் அந்த நாமத்திலே நான் இதை ஆசீர்வதித்து அதை பெற்று நான் கொடுக்க போகிறேன். அதில் நான் வாடகை கொடுக்க போகிறேன், அதில் நான் சாப்பிட போகிறேன், அதில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உடுத்துக்கிறதுக்கும் நான் வாங்க போகிறேன். இதிலிருந்து நான் செலவழிக்க போகிறேன். இதிலிருந்து நான் செலவழிக்கும் போது எனக்கு போதுமானதாக இது இருக்கும், எனக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடையேன். என் தேவன் என்னுடைய எல்லா குறைகளும் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார் என்று சொல்லி அவன் எண்ணம் அப்படி இருக்கு பாருங்கள். சம்பளத்தை வாங்கிட்டான், ஆனால் அவனுடைய எண்ணங்கள் சொல்லுகிறது, இல்லை பற்றாக்குறை இல்லை, எனக்கு நிறைவு இருக்கும், இதில் மிச்சமே மீறும், அந்த அளவு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இது நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்ன்ற அந்த எண்ணங்கள் வருது. அப்போ அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறான். அவனும் பேசலாம், வேணும்னா கவலையாக இருக்குது, எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் பேசுகிறதுனா பேசலாம். ஆனால் அப்படி பேசினா கடவுளே அறியாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சாக இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான்? வேத வசனத்தை அறிந்து வைத்திருக்கிறதுனால இவன் இதை பேசுகிறான். என் தேவைகளெல்லாம் அவர் நிறைவாக்குகிறார், எனக்கு குறைவே இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைகள் அந்த எண்ணத்தை உள்ளத்திலே சொந்தமாக்குகிறது, மனதிலே சொந்தமாக்குகிறது. எண்ணம் வந்துருச்சு உள்ள, போதுமைங்கிற எண்ணம். அதாவது இது எனக்கு போதுமானதாக இருக்கும், போதுமானதுக்கும் அதிகமானதாக இருக்கும் என்கிற எண்ணம் உள்ளே வந்துடுது. அந்த எண்ணம் தர்க்கமாகிறது. அதை வச்சு தான் ரீசனிங் நடக்குது, அதை வச்சு தான் எல்லா தர்க்கங்கள் அல்லது கற்பனைகள் நடக்கிறது. அது ஒரு பலத்த அரணாகிறது. அது பலத்த அரணாகும் போது தரித்திரம் உள்ளே பிரவேசிக்க முடியாது, குறைவு உள்ளே பிரவேசிக்க முடியாது, பற்றாக்குறை உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் பற்றாக்குறையின் எண்ணம் உள்ள பிரவேசிக்கலன்னா வாழ்க்கையில் பற்றாக்குறை பிரவேசிக்க முடியாது. எண்ணம் சரியாக இருக்கும்போது எண்ணத்தின்படி தான் வாழ்க்கை இருக்கும். அருமையானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைங்கிறது வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த பலத்த அரண்கள் இருக்கு பாருங்கள், அநேகருடைய பிரச்சனை இதுதான். எண்ணங்களில் பலத்த அரண்கள் உருவாகிவிட்டது. அந்த எண்ணத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். தரித்திரத்தின் எண்ணம், இல்லாமையின் எண்ணம், பலவீனத்தின் எண்ணம், சுகவீனத்தின் எண்ணம், பயத்தின் எண்ணம், எல்லா விதமான கவலைகளின் எண்ணம், இதெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். இதையே பேசி 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 தான் எடுத்துக்கொண்டார்கள். இதை வீட்டில் பேசி, அதை மனைவி பேசி, அதை பிள்ளைகள் பேசி, குடும்பம் முழுவதும் கவலையினாலும் பாரத்தினாலும் பிரச்சனையினாலும் நிறைந்திருக்கிறது. ஒரு இருள் சூழ்ந்த நிலை போல் இருக்கிறது குடும்பத்தில். எப்படின்னு சொன்னால் இவங்க பேசுகிறதுனால தான் அப்படி ஒரு பலத்த அரணை உருவாக்கி விட்டார்கள். இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுன்னா பெரிய கஷ்டமாக இருக்குது. அருமையானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், அப்படி பேசுகிறத முதல்ல நிறுத்த வேண்டும். அந்த பலத்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும். அந்த கட்டுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த கட்டுகள் எல்லாம் இடித்து தள்ளப்பட வேண்டும். அந்த அரண்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட வேண்டும். ஒரு புதிய விதமான ஒரு அரண் உருவாக வேண்டும். புதிய எண்ணங்கள் நுழைய வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உள்ளத்திலே இடம்பெற வேண்டும், மனதில் இடம்பெற வேண்டும். அது வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். அதை இரவும் பகலும் அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது என்னத்தை பேசுகிறோமோ அந்த எண்ணங்களை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம், சொந்தமாக்கி கொள்கிறோம். அந்த எண்ணங்கள் தான் இமேஜினேஷன்ஸ் ஆகுது. அந்த இமேஜினேஷன்ஸை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பாபேல் கோபுரம் கட்ட போனவங்களை பற்றி சொன்னார். அவர்கள் நினச்சதை அவர்கள் செய்து முடிப்பார்கள், அவர்களை எதுவும் தடையே செய்ய முடியாது என்று சொன்னார். ஒரு சாதாரண உலக பிரகார மனுஷன் இப்படி ஒரு நல்ல எண்ணங்களை உடையவனாக இருந்தார், நல்ல தரிசனத்தை உடையவனாக இருந்தார், நல்ல எதிர்காலத்தை குறித்த நல்ல சிந்தனைகளை அவன் மனதில் வைத்து அதை படமாய் கண்டால் அவன் நினச்சதை செய்து முடிக்க முடிகிறது, சாத்தியமாகிறது. அப்படி தான் பெரிய வியாபார ஸ்தலங்களெல்லாம் வளர்ந்துருக்கிறது இன்றைக்கு. ஒரு சாதாரண மனுஷன் அப்படி செய்ய முடியும் என்றால் தேவனுடைய பிள்ளை எந்த அளவுக்கு அதை செய்ய முடியும் என்பதை எண்ணி பாருங்கள். நமக்கு தேவனுடைய வார்த்தையின் உதவி இருக்கிறது,
பரிசுத்தாவியின் உதவி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அந்த எண்ணத்தை நம்முடைய வாயில் எடுத்து பேசாமல் அது உள்ளே வைக்க முடியாது. அதுதான் மெடிடேஷன். அதை வாயில் எடுத்து நாம் திரும்ப திரும்ப சொல்லி அதை நமக்கு சொந்தமாக்கி அதை நம்முடைய காட்சியாக்கி இமேஜினேஷன் ஆக்கி அதையே நாம் கண்டு பிறகு அதை வாழ்க்கையிலே நிஜமாய் நாம் காண வேண்டும். இது நிச்சயமாக முடியும். தேவனுடைய மக்கள் ஒவ்வொருவரும் அதை அப்படியே செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நாளைக்கு இருக்க விரும்புகிற நிலைக்கு போக வேண்டும் என்றால் இது இப்படி தான் செல்ல வேண்டும். எண்ணங்கள், கற்பனைகள், அரண்கள் என்று உருவாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இதை வைத்து ஒரு பலத்த அரனை ஒன்றுமில்லாமலாக்கி புதிய அரண்களை உருவாக்கலாம். புதிய விதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக உருவாக்கலாம். அதிலே தரித்திரமும் இயலாமையும் மற்ற எந்த பிற்போக்கான காரியம் நுழைய முடியாதபடிக்கு ஒரு பெரிய அரணை உருவாக்கி அதிலே நீங்கள் வாழலாம். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.